ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஃபுட் அண்ட் ஃபன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு இட்லி ரெசிபி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் அரிசியெல்லாம் ஒன்றுமே சேர்க்கல. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு பாசிப்பருப்பு, அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் 4லேருந்து 5 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருங்க. இது 8 மணி நேரம் புளிச்ச பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இட்லி சட்டியில் எப்பவும் போல் இட்லி ஊற்றிக்கலாம். இது 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த இட்லி டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு மல்லி சட்னி தான் வச்சு இதை சர்வ் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ ஒரு இட்லியை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி கலக்காத இட்லி எல்லாம் நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.